இது ஒரு சின்ன பையன் வீடியோ. என்னடா சிங்க பையன் அப்படின்ட்டு இருக்க, சிங்க பையனில் சின்ன பையன் அப்படின்ட்டு இருக்க அப்படின்னா சின்ன பையன்தான். ஆனால் ஆள் நல்லா திறமைக்காரங்க. அவங்க அப்பா கடை பையன் வந்து வெளியே எல்லாம் முன்னாடி நின்று இந்தப்பா நீ நில்லுப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி நீட்டாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி என்னன்னா சமையலும் மிரட்டி விட்டேன் தலைவா. சமையல் அந்த என்னமோ அந்த சாஸெல்லாம் ஊற்றி அதை இதையும் ஊற்றி அந்த கேட்டேன், ஏயா தம்பி நீ நான் வேலையாக பார்க்குற அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பா கடை சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என் வயசெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிது, நான் குண்டு விளாண்டுக்கிட்டு பம்பராக சுற்றிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கலையே ஒன் சைடாக லவ். ஒரு வயசு லவ் வேறு நம்மளுக்கு அந்த காலத்தில். மூஞ்சியும் முகரையும் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணு துப்பிக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி பல வேலை பார்த்தேன். இந்த மாதிரி தம்பி மாதிரி ஏதாவது கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டேன்னா நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிருப்பேன். அதுக்கு பதிலாக வேறு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அதை விட முடியாமல் டெய்லியும் அதை ஒன்று பண்ணி ஏன்டா என் வாழ்க்கையில் இப்படி வந்த ஆண்டவா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. தம்பி எப்படி நீட்டாக பண்ணுறானா, நீட்டாக என்ன பண்ணுறான், நீட்டாக மசாலா போடுறேன், அதை போடுறேன், டெக்கரேஷன் பண்ணுறான், நீட்டாக அந்த கடையை மேனேஜ் பண்ணுறான், கல்லாப்பட்டியில் நிற்கிறான். அப்படியே பம்பர மாதிரி இந்த வடிவில் பம்பரை சுற்றிக்கிட்டே வருவார்ல, அது மாதிரி பம்பரமாக சுற்றி வேலை பார்க்குறேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பையன் பிறந்தானா இப்படி தான் இப்படி இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். மண்டையில் டர்பனை கட்டி விட்டு, மனே நீ வந்து இனிமேல் வந்து தேவேஸ் குமார் கிடையாது, தேவேஸ் சிங்குன்னு ஒரு பேரை இப்போ முத்திரையை குத்திட்டு, சிங்குக்காரன் நல்லவங்கடா. டெல்லியும் பஞ்சாபும் இப்படி தான் இருக்குது. ஆனால் டெல்லிக்காரங்க இருக்கிறதுலே மோசமானவங்க, பஞ்சாப்காரங்க நல்லவங்க. ஆனால் அதில் பாராட்டலாம். என்ன பண்ணுறாங்க சிங்கு இப்போ என்ன பண்ணுறேன், நீட்டாக டிக்கா பண்ணுறேன் அப்படியே மசாலா போடுறான், எடுக்கிறேன், கீழே கறியை கிண்டி விட்றான். என்ன நான் பண்ணுறேன், ஆஹா பார்க்க மாதிரி இருந்தாலும் இந்த பையனை ஒரு நாள் பெரிய ஆளாக தான் வருவான். இந்த பாரு இப்போ கொஞ்ச நாள் வந்து கழிச்சு கடை வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த கோல்டன் டெம்பிள்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம். கோல்டன் டெம்பிளுக்கு வெளியவே கொஞ்சம் ஒரு இதில் இருக்குது கடை. கரெக்டாக அட்ரஸ் என்னன்னு தெரில. நானே கூட்டாமல் ஒரு அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோல்டன் டெம்பிள் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் தம்பியை பார்ப்பீங்க. அப்படியே நேராக கோல்டன் டெம்பிள் நடந்து போகிறீங்களா, அப்படியே லெஃப்ட்லேயே லெஃப்ட் சைட்லேயே பார்த்துட்டே போனீங்கன்னா தம்பி நிற்பான். அவன் கடை பேர் கூட நான் நோட் பண்ணல. தம்பி நல்லா ஹேண்ட்ஸமாக சூப்பராக பேசினேன், நல்லா மரியாதையான தம்பி.